சாப்பிட போலாங்க. இதுக்கு மேல எங்களால பசி தாங்க முடியலங்க. துபாய் ரேட்ஸ் மாதிரி இருக்குப்பா. துபாய் முக்கியமான மேட்டர் கொடுத்துருக்காப்பா. வாட்டர்மெலன் ஜூஸ் எடு. திவ்யமா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. மயங்கிட்டா. ஹே செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரம்ஜான் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால இஃப்தார் பாக்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணல் வந்துச்சு. சோ அதனால காப்பர் கிச்சன்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் நாங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 647 rupees டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து. இது ஒர்த் இல்லையா? வாங்கலாமா வாங்க கூடாதா? சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா? நாங்க இந்த வீடியோல சொல்றோம். ஆமாங்க, இப்போ ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அதோட ரிவ்யூ ரேட்டிங் நாங்க ரெண்டு பேரும் கொடுப்போம். ஒரு 5 பாயிண்ட் ரேட்டிங்ல நான் ஒரு ரேட்டிங் கொடுப்பேன், ஆறாவது ஒரு ரேட்டிங் கொடுப்பா ஒரு ஐட்டமுக்கும். அது கடைசியா அக்குமுலேட் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இஃப்தார் பாக்ஸுக்கு அவுட் ஆஃப் 5 என்ன ரேட்டிங் கொடுக்குறோம்ன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ எதையாச்சும் சொல்லியா. அடுத்த இஃப்தார் பாக்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எந்த ஹோட்டல்ல இருந்து நாங்க வாங்கி ரிவ்யூ பண்ணணும்ன்றத கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு போர் அடிச்சிரும். சரி, உள்ள போலாம். ஓகே போறோம். இந்த இஃப்தார் பாக்ஸ் பார்க்கிறதுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா டாஸ் பாக்ஸ் மாதிரியே இருக்கு. ரொம்ப பசிக்கதா பாருங்க, அழகா இருக்கு பேக்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆராதனா, இந்த பேக்கிங்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆராதனா? எல்லாத்துலயும் நமக்கு என்ன ஃபுட் சாப்பிட போறோம்ன்றத முன்னாடியே எழுதி ஒட்டிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் சமோசா, சிக்கன் பிரியாணி மேல எழுதி ஒட்டிட்டாங்க, கிளி பரோட்டா, அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் தனித்தனியா பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. நமக்கு என்ன விருப்பமோ அப்படி நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த பேக்கிங் நான் அவுட் ஆஃப் 5 கண்டிப்பா 4.5 கொடுப்பேன். ஏன்னா எந்த ஃபுட்டுமே ஸ்பில் ஓவர் இல்லாம கிளீனா கரெக்டா பேக் பண்ணிருக்காங்க. அதனால 5க்கு 4 பாயிண்ட் நான் தர போறேன். நீ? நானும் ஒரு 4.5 தான் தரேன். சாப்பிட போலாங்க. இதுக்கு மேல எங்களால பசி தாங்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எடுக்கணுமாமே. 2 டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு ஆராதனாக்கு. நான் இதுல பாதி என் மனைவிக்கு தர போறேன். என் மனைவி கம் ஹியர். இதோ வந்துட்டேன். ஏய் வா இங்க வா. வீடியோல வர மாட்டாங்க. அக்கப்படுறா மேகலை. அப்படியே பார்க்க நல்ல குவாலிட்டியா இருக்கு டேட்ஸ். துபாய் டேட்ஸ் மாதிரி இருக்குப்பா. துபாய் அதனால துபாய் டேட்ஸ். முக்கியமான மேட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர்மெலன் ஜூஸ், மட்டன் நோம்பு கஞ்சி, அப்புறமா தண்ணி தாக எடுக்கிறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது 3த்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த நோம்பு கஞ்சி தான். நோம்பு கஞ்சி சாப்பிட்டுதான் நம்ம நோம்பு திறப்பாங்க இல்லையா? சோ அதனால நோம்பு கஞ்சி நாங்க முன்னாடி ஒரு இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்டோம், அதுல இல்ல. பட் இதுல இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம். திவ்யமா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. 5 out of 5 இதெல்லாம் பேச்சே கிடையாது. அப்படி சாப்பிடும் போது அப்படியே தொண்டையில மட்டன் அப்படியே டிராவல் ஆகி போறது தெரியுது. அந்த பிளேவர் கொஞ்சம் காரமா இருக்கு. கொஞ்சம் காரம் இருக்கணும்ல, அப்பதான் டேஸ்டா இருக்கும். பாதி குடிச்சிட்டு ஒய்ஃப்க்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கதை இப்படி போகுதா. நெக்ஸ்ட் நம்ம போறது வாட்டர்மெலன் ஜூஸ். கொஞ்சம் குடுப்பாளா மாட்டாளா? வேகமா வர குடிக்கிறா. சூப்பரா இருக்குங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிறைய சக்கரை போடல. முக்கியமா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு 5க்கு ஒரு 3.5 கொடுப்பேன். நான் 4.5. 2 ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, 2 பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 பப்பாயா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது நல்ல காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு. நமக்கு உடம்புல ஃபைபர் இருக்கணும். மட்டன் சமோசா, one of the favorite. பிரி. அட வேகமா பிரிடா, பசிக்குது. எத்தனை இருக்கு? 2 சமோசா இருக்குங்க. என்னங்க இது? 2 தான் கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸ் 4 தரணுமா? ஓகே. மட்டன் சமோசா டெலிவரி ஆனனால கொஞ்சம் சூடு இல்ல சமோசால. பட் நமக்கு எப்பவும் கொடுக்குற அந்த ட்ரையாங்கிள் சமோசா இது இதுக்குள்ள மட்டன் சமோசானால கண்டிப்பா ஆனியன் மட்டன் அந்த பட்டாணி கிட்டன்ல இருக்கும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
உள்ள நல்லாதான் இருக்கு. வெஜிடபிள்ஸ் உப்பு இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தாப்பா. உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனியன், அதுக்கப்புறமா மட்டன் எஸ்பெஷலி. இது கொஞ்சம் சூடு இல்ல, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. சீக் கபாப் சைஸ் பாத்தீங்களாங்க, இது என்ன சைஸ்னு எனக்கு சொல்ல தெரியல. பெருசா சின்னதா மீடியமான, கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். ரொம்ப குட்டியா இருக்க, என்னன்னு பாத்துருவோம். மட்டன் சீக் கபாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. சீக் கபாப் பண்ணும்போது அந்த அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த ரோட்டியோட சேரும்போது சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'll give 4.5 for this. பெரிய தாராள வந்து எல்லாத்துக்கும் 5 தான். முக்கியமான சொல்ல வந்துட்டோம், யுட்டென்சில்ஸ் இருக்கு. மட்டன் ஹலீம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மட்டனோட ஃப்ளேவர் இருக்கும், நெய் போட்டிருப்பாங்க, அப்படியே உள்ள இறக்கும் போது அப்படியே அது டிராவல் ஆகி போறது அப்படியே பாடி ஃபுல்லா தெரியும். வாவ், வாட்சை நல்லா இருக்கு பாக்க. இது பாருங்க இப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? ஜூஸா இருக்காது. ஏங்க இப்போ ரொம்ப மோசங்க. இவ ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்குன்னா புடிச்சு கையில புடிச்சிருக்காங்களே, அவங்க சாப்பிடணும்னு நம்ம புடுங்கி திங்கிறாங்க. இவ நாட் ஃபுடோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூஸியாவே இருக்கும். ஜூஸியா இருக்கானா, இதுல சூடு இல்ல ஒண்ணு. ஃப்ளேவரும் வந்து ஃப்ளேவரும் இல்ல, சப்பையா இருக்கு. ஒரு கஞ்சி முந்திரி கூட இருக்கு. முந்திரி இருக்கு. கஞ்சி வந்து திக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப கஞ்சி குடிச்சோல அது திக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா வேணாம் வேணாம் பாத்தீங்களா? வா அது இந்த முட்டெல்லாம் வந்து என் மனைவிக்கு போதுங்க. பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவ மத்த ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் வந்து நம்ம லாஸ்ட் அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். என்ன பண்ணலாம்? கிளி பரோட்டா போலாமா இல்ல கெபாப் போலாமா? கெபாப் போலான்ட்டாங்க. கெபாப்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கெபாப்ல நல்லா இருக்கு. ஹலீம் சூப்பரா இருக்கு. ஹலீம் பாயிண்ட் என்ன? ஹலீம் 3 சொன்னேனே. 3யா? நான் 4 கொடுக்குறேங்க ஹலீம்க்கு. கெபாப் பாத்தீங்கன்னா 3 பீஸ் கெபாப் இருக்கு. இது வந்து என்ன பேர்லாம் எனக்கு தெரியல. வெள்ளை கலர் கெபாப், கலர் கெபாப் 2 இருக்கு. அதுக்கு மயோனைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மயோனைஸ் நம்ம திறந்துக்கலாம். எடுத்துக்கோ. ஆஹா, ஓஹோ. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையை சொல்லிடுறேன். என்ன கெபாப் சூடால? சூடல சுத்தமா. ஃப்ரிட்ஜ்ல வச்ச அந்த மாதிரி இருக்கு. கெபாப் எனக்கு பிடிக்கல. நான் 2.5 தான் தருவேன். ஃபர்ஸ்ட் கெபாப்னா சூடா இருக்கணும், கொஞ்சமா சூடா இருக்கணும் நம்ம கைக்கு வரும்போது. ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால 3 தான். 3 மார்க் தான். 3 ரேட்டிங் தான். அது மேல முடியாது. கிளி பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரை ஓப்பன் பண்ணு. நானே திறந்துருக்கேன். கிளி பரோட்டா இலையில வச்சிருக்காங்க. எக்ஸைட்டிங்கா இருக்கு நான் சாப்பிடுறது. அப்புறம் லாஸ்டா தொடச்சிக்கலாம். என்ன பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. சந்தேகம் நடக்கும்போதே திறந்துட்டேன். இதை வச்சு சாப்பிட்றதுக்கு தட்டு அதுல வச்சு சாப்பிடணுமா? சூப்பரா இருக்குங்க கிளி பரோட்டா. இது பாரு, தெரியுதா? கிளி பரோட்டா இருக்கு இதுல வந்து அனு என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இதுல கிளி பரோட்டா இருக்காது, ரொம்ப ரேரா தான் இந்த கிளி பரோட்டா இருக்குமா. ஸ்டஃபிங்கும் ஆமா சிக்கன் இருக்கு, சிக்கன் கிளி பரோட்டா. ஸ்டஃபிங்கும் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நமக்கு ஃபில் ஆகணும்ல வயிறு டெக்னிக்கலா. ஸோ அதனால ஸ்டஃபிங்கும் சூப்பரா இருக்கு. ஸோ இது நாங்கள் 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல போறோம். இருங்க சிக்கனோட சாப்பிட்டு பார்க்குறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அல்டிமேட் ஆஃப் த ஆரம்பரை. நம்ம பண்ண சொல்ல அடுத்தடுத்து போகண்டா. இதுவே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு தானே போக முடியும். நான் வந்து 4.75 கொடுப்பேன். நான் 4.5 சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே சைட்ல உட்காந்துருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், அதான் பார்த்துட்டே இருக்கா. சரி, நம்ம வந்து அடுத்து சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூட் முடிச்ச உடனே சாப்பிடுறேன். நான் ஓரமாக்கிறேன். கரெக்ட்.
சாப்பிட்றாத, வெயிட் பண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா சிக்கன் பிரியாணி. பிரிக்கி ரெடி? சிக்கன் பிரியாணி. பிரியாணி என்னாச்சு? ரைட்டா? இதுக்கு ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. ரைத்தாவும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது. மயங்கிட்டாங்க. நவுர் நீ சாப்பிட்றதுக்கு இடம் ஒரு. யாரா நீங்க இவ்வளவு நாள் எங்கடா வந்தீங்க காப்பர் சார்? அருமையாக இருக்குது ஐயா பிரியாணி. குறைய சொல்ல முடியாதுப்பா. செம ஃபிளேவரா இருக்கு. பாய் கடை பிரியாணி மாதிரி இருக்கு. I think this is mutton only, no? Mutton. We don't like mutton. சிக்கன் பிரியாணி. ஓகே, சிக்கன் பிரியாணி இருக்கு. நான் இன்னொரு முறை இந்த முட்டையோட சாப்பிட்டு காமிக்கிறேன். ரிவ்யூ ஏதாவது சொல்ல விடுறியா? ரிவ்யூ பண்ண விடுறியா? ஃபைவ்லாம் இல்லைங்க. ஃபுல் மார்க் 5. 5க்கு மேல என்னால் கொடுக்க முடியாது. 5 கொடுக்குறேன். பிரியாணி தட்டி தூக்கிட்டீங்க காப்பர் கிச்சன். உங்க ஹோட்டலே வந்து சாப்பிட்றேன் நான் பிரியாணி. அவ்வளோ சூப்பராக இருக்கு. குலாப் ஜாம் மட்டும் இருக்கு. அது மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸ்வீட் சாப்பிட்றேன். டேஸ்ட் மட்டும் பாருங்க. கை கீழே இருக்கு. சூப்பருங்க. ஸ்வீட்டும் சூப்பராக அப்படியே இறங்குது அப்படியே ஒயங்குன்னு இறங்குது. மொத்த பாக்ஸுக்கும் நான் ஓவரால் நான் ரேட்டிங் வந்து 4.5 கொடுப்பேன். எனக்கு எந்த ஃபுட்டுமே அவ்வளோ டிசப்பாயிண்டிங்கும் இல்லை. ஒரே விஷயம் என்னன்னா காப்பர் கிச்சன் நீங்க வந்து சூடா மட்டும் இல்லை, பட் நீங்க கொடுத்துருக்க எல்லாமே அவன்ல வைக்கிற மாதிரி நான் பாக்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் சூடு எங்க கையில வரும்போது சூடு இல்லை. அதனால 4.5. மற்றபடி எனக்கு எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி ஹலீம், பிரியாணி, சில்லி பரோட்டா செஞ்சுட்டீங்க. அவ்வளவுதான். நீ ஓட்டு கொடுக்குற 4.9. 4.9. நான் 4.5. பரவாயில்ல. ஓகே, கிட்ட வந்துட்டான். சூப்பரா பண்ணிருக்கீங்க காப்பர். ஸோ இதாங்க நாங்க வந்து இஃப்தார் பாக்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் பண்ணிட்டோம். என்ன ஹோட்டல் நீங்க வந்து நீங்க பண்ணணும்ன்றத வந்து சொல்லுங்க. ஏதாவது அக்கறை இருக்கா வீடியோ எடுக்கிறவங்க? ஏதாவது சொல்லணுமே. போய் தொலை. அவ்வளவுதாங்க. ஓகே, அடுத்த வீடியோல நம்ம குயிக்கா பார்க்கலாம். நீங்க வந்து எங்களோட சப்போர்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. இப்போ நாங்க வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட போறோம். மிச்சம் இந்த கிளி பரோட்டா பிரியாணி இருக்குங்க. நாங்க அட்டாக் பண்ண போறோம். டாடா, பை பை, see you later, bye.